ஸ்தோத்திரம். தாமரை ஞானமுமாய் இருக்கிற எங்கள் தேவனையே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகமான உபவாச நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து செலுத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்த நல்ல கருவைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல கருவைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல கருவைகளுக்காக ஸ்தோத்திரம். தயவுள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம், தயவுள்ள தேவனே ஸ்தோத்திரம், மகிமையுள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம், மகத்தான தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளே நன்றி, தகப்பனே நன்றி, தகப்பனே நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்குமானவர், நீர் பெரியவர், ஓலப்படுத்தவர், ஆராதனைக்குரியவர், மேன்மைக்குரியவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி கடவுளே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மழகான கண்களென்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்களென்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே. உம்மழகான கண்களென்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். பரிசுத்த பிதாவே, அருமையான காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய ஒருமைப்பட்டவர்களால் நாங்கள் உபவாசித்து தேசத்துக்காக, அன்றைய ஜனங்களுக்காக, பாதுகாப்புக்காக, அன்றைய மற்ற காரியங்களுக்காக சிந்திக்க வருகிறோம். நீரில் நாங்கள் நீதித்தற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். அந்தவுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வீராக நாங்கள் உடைய சமூகத்தில் பாதத்தோடு செபிக்க, கண்ணீரோடு செபிக்க, விரும்பி செபிக்க, விளக்கை செபிக்க காக்க உதவி செய்யும். அதனுடைய ஜப ஆவியால் நிரம்பவீராக கிருபையுள்ள கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குவதாக. தேவ பிரசன்னம் இறங்கி கிரிய செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரே எங்கள் மத்தியில் பலமாக இறங்கி நீர் கிரிய செய்யும்படி நான் சொல்லிக்கிறேன். எல்லா பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி எல்லா வரவேற்புமா, திருக்குற தேவனை வரவேற்போமா, பெரிய தேவனை வரவேற்போமா, வார்த்தையை வரவேற்போம். தேவாதி தேவனவர், ராஜாதி ராஜனவர், கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலங்களில் அந்தவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் அந்தவரப்பா, நீர் எங்கள் கொடுத்த அற்புதமான மேற்கொள்ளும் கோடி நன்றி செலுத்துகிறோம். அதனாலே நாங்கள் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களும், ஆசைக்குரிய வேதப்பகுதி, பாடல், ஆராதனை எல்லாம் நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தவரே தனிமட்டம் தாழ்த்துகிறோம். நம்மளுடைய ஜனங்களை எண்மணியாய் அன்புள்ளாதுங்கப்பா. அந்தவரே பாடத்தோடு வந்திருக்கிற இந்த ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து தேவ உயர்த்திப்பீராக வழிநடத்துக பெரிய காரணங்களை செய்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். இந்த காலங்களில் தேவ பிரசன்னத்தோடு கூட இருந்து தேவனை நம்ம நடத்தும்படிக்கு ஆண்டவன் நாம் சிரிக்கும்படியாக கூட்டி வந்திருக்கிறோம். இந்த தளத்தில் தேவாதியானவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
பாடல்களை பாடி கத்தரை ஆராதிப்போம். அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்னும் செய்வாரே. ஓ கலங்கி வந்த மகளே, கலங்காத மகனே, கலங்கி வந்த மகளே, கலங்காத மகனே, கலங்கி வந்த மகனே, கலங்காத மகனே, கலங்கி வந்த மகளே,
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு
அன்பிற்காக நன்றி நன்றி அப்பா. உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அப்பா. உம் அளவில்லா அன்பிற்காக ஓ நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா. இயேசுப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இயேசுப்பா நன்றி தகப்பனே. ஓர் நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. இந்த தினத்தில் எல்லாம் நம்ம வந்திருக்கிறதுக்கான நோக்கம் முதலாவது ஆசிரியர் சொன்னாங்க திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். நம்ம சபையில இருந்து இதுக்கு வைக்கப்பட்டதான பெயர் அற்புத ஆசீர்வாதத்திற்கான உபவாச பிரார்த்தனை என்பது. ஸ்தோத்திரம். எல்லாரும் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு இந்த கடன் மாறாதா, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆண்டவர் இடத்துல இருந்து கிடைச்சிடாதா, இந்த வீடு கட்டப்பட்டு முடிஞ்சிடாதா, எங்க வீட்டுல ஒரு பொருட்களை எங்களால வாங்கிட முடியாதா, என்னுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்துட மாட்டாங்களா, என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தை விட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள்ல நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். அது ஒரு விதமா இருக்கட்டும். ஆனா முதலாவது நம்ம தேசத்துக்காக செபிக்க வந்திருக்கிறோம். தேசத்துக்காக செபிச்சு அதற்கு பிற்பராக நம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் ஸ்தோத்திரம். பாஸ்டர் மூலமா செய்தி கொடுக்கிற வேலையில் இடைப்பட்டு 2 மாதங்கள் ஜனவரி 31 அன்று நடந்த கூட்டமும் சரி, அதே போல பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற கூட்டமும் சரி, ரெண்டுமே ரொம்ப அற்புத ஆசீர்வாதங்களா அந்த கூட்டத்துல அநேகம் நடந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஜனங்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு தூக்கி எறியப்பட்டவர்களாய் விழுந்து கிடந்தவர்களாய் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் அந்த அபிஷேகம் இறங்கியது. எத்தனை சின்ன பிள்ளைங்க சாட்சி கொடுத்தார்கள் என்பதை நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. நேரத்திலையும் கூட நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாமே இருக்கும். என் பிள்ளை சர்ச்சுக்கு வர மாட்டானா, என் கணவர் குடிப்பழக்கத்தை விட மாட்டாரா, எப்போ என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் மாறும் அப்படின்னு அநேக கேள்விகளோட வந்திருக்கலாம். சபைக்கு ஏதோ வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இந்த செய்தியையும் மற்ற காரியங்களையும் கேட்டுட்டு போனா ஒரு நிம்மதியா இருக்கும்னு சொல்லி வந்திருக்கலாம். அந்த நிம்மதி சபையோடு போகிறது அல்ல. என் தேவனுடைய நிம்மதி, என் இயேசுவினுடைய நிம்மதி, அது சிற்றின்பம் அல்ல, அது பேரின்பம். அது தேவன் கொடுக்கிற அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரின்ப ஈவா இருக்கிறது. அவர் கொடுக்கிறது நித்திய ஜீவன். அவரிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்கிறது. சினிமா பார்த்து போனா ஒரு 2 மணி நேரம் நிம்மதி, தண்ணி போட்டா அந்த போதை இறங்கு வரைக்கும் நிம்மதி. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா, ஒரு சீரியல் பார்க்கணும்னா அந்த சீரியல் முடிகிற வரைக்குமா அந்த நிம்மதி. ஆனா என் தேவன் இயேசு கிறிஸ்து தருகிறதான நிம்மதி எதற்குமே ஈடு இல்லாதது. அதை நீங்க இங்க வந்துட்டு 5 நிமிஷம் ஆராதனை பண்ணிட்டு அப்படியாக செய்திகளை கேட்டுட்டு பாஸ்டர்ட்ட ஜெபிச்சுட்டு போலான்னு வந்திருக்கலாம். ஆனா குடும்பம் முழுவதுமா வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடும் ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும், அந்த கரம் உங்களோடு கூட இருக்கும். 31ஆம் தேதி ஜனவரி மாதத்துல நான் அநேக ஊழியக்காரங்கள் இடத்துல பழகியது உண்டு. மோகன் சலாசர் சங்கு, இன்னும் பாஸ்டர் பென்ஸ், இன்னுமா அநேக ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இடத்துல நான் நெருக்கமா பழகியது உண்டு. பர்சனலா நிறைய பேசியிருக்கோம். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் அவங்க செபிப்பாங்க, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு 4 நாள் வந்து கண்டினியூஸா ஜெபம் பண்ணுவேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து. அப்புறம்
ஆத்ம பாரம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைய தினத்துல இருந்து அதற்கு முன்பதாக இருந்ததுதான். ஆனா விழுந்து விழுந்து அந்த காரியங்கள் திடீர்னு அந்த மோட்டிவேஷன் வரும், ஜெபிப்போம், அப்புறம் மறுபடியுமா விழுந்து விழுந்து இருக்கிறதான காரியம். ஆனா அந்த தினத்துல இருந்து ஆத்ம பாரத்தை தேவன் கொடுத்தார். அது போல ஜெபத்துல ஒரு நிலையான தன்மை, மனதில் ஒரு நிம்மதி. கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் கடன் இருப்பது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சபைக்கு அந்த கடனை குறித்ததான பாரம் இல்லாமல் நிம்மதியை தேவன் கொடுத்தார். எத்தனை கோடி எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் அந்த நிம்மதியை தருகிற தேவன் அது இயேசு மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தருகிறவர் இயேசு மாத்திரம். அதனால அந்த கூட்டம் ஏதோ நீங்க முன்பு இருந்ததை போல சபை இருக்கு, ஏதோ புதுசா பில்டிங் கட்டிட்டாங்க, வந்திருக்கோம், பார்க்கிறோம், போறோம், ஏதோ வந்தோம், ஆராதிச்சோம், போனோம்னு இல்லாம இப்போ நீங்க முன்னாடி பார்த்த சபையின் அபிஷேகம் வேறு, இப்போ பார்க்கிற அபிஷேகம் வேறு. இப்போ பார்க்கிறதான அபிஷேகம் அதை வாங்கிக் கொள்வதற்கு நீங்க தயாரா இருந்தா போதும். எலியாவின் அபிஷேகம் அல்ல, இது எலிசாவின் அபிஷேகம். ரெண்டு மடங்கான அபிஷேகம் உங்க தேவ மனுஷன் மேல வைத்திருக்கிறத நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனா இப்போ சொல்லுகிறதான காரியம் கவலை, கண்ணீர் எல்லாமே இருக்கும். யாருமே நீங்க ரெண்டு ஸ்டேஜ்ல நின்று கீபோர்டு வாசிச்சுட்டா உடனே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இல்லை. நான் இன்னும் 3 நாள்ல ஃபீஸ் கட்டணும். என்னோட காலேஜ்ல 25,000 நான் ஃபீஸ் கட்டணும். ஆனா முன்பு இருந்த நானா இருந்தேன்னா அதுக்கு கவலையும் கண்ணீரும் பட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா இப்போ என் தேவன் இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசம். பாடுகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கும், கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுள்ள பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் இல்லைன்னா வசனத்துல போட்டிருக்கு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு 5 நிமிஷம் நமக்கு டைம், நமக்கு 5 நிமிஷம் டைம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும், பெரியவங்க எல்லாரும் என்ன வேணுமோ, படிக்கிற காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், கடன் மாறணும்னு இருக்கலாம், ஒரு வீடு கட்டணும்னு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சொத்து வாங்க வேண்டும் என்கிற காரியம், ஏதாவது ஒரு கேஸ் நடந்துட்டு அந்த கேஸ்ல இருந்து ஒரு விடுதலை, எதுவா இருந்தாலும் அது என்ன காரியமா இருந்தாலும் அவர் நாமம், அது இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தின் மேலும் பூமியின் கீழும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டதான ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். இயேசுப்பா அப்படின்னு கூப்பிடும்போது இறங்கி வந்து விடுதலை சுகத்தை தருகிற வல்லாவியானவராக இருக்கிறார். இப்பொழுதுமா எல்லாருமே ஸ்தோத்திரம். அப்படியாக ஒரு விஷயம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கப்பட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு வாய்களை திறந்து பாஸ்டாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் இங்கே தான் இருக்கு. அது பாஸ்டாவுக்கு எங்கேயும் போகாது. அதே மாதிரி சபைக்குள்ள உலாவுகிறதான ஆவியானவரும் அவருடைய தேசமும் நம்ம மத்தியில இந்த இடத்துல இருக்கிறாரு. அதை நான் உணர்கிறேன். விசுவாசத்தா உணரலாம். இல்ல நான் ஏதோ வர்றேன், ஏதோ ஒண்ணு சர்ச்சு புதுசா இருக்கு, பார்க்காத இருக்கு, நான் பார்க்கிறேன், நான் நல்ல பாஸ்டாவோட நாளாச்சு பார்த்து அப்படி வந்து நம்ம பாஸ்டாவையோ மற்ற பேசுகிற யாரையோ பார்க்க நம்ம வந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட். ஆண்டவரை பார்க்க வந்தோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா ஏதாவது செய்துதான் அனுப்புவார், ஏதாவது உங்களுடைய காரியத்தை. அதனால ஏசப்பாவை
துதிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க இயேசப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இயேசப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். நீங்க வீடுகள்ல இருந்து வெளியே வரும் பொழுது எத்தனை விஷ ஜந்துக்களுக்கு பூச்சி புட்டுகளுக்கு பாதுகாத்து இருக்கிறார். வண்டி வாகனத்துல போகும் பொழுது பத்திரமா உங்களை பாதுகாத்தாரே. ஓ அதுக்காக எல்லாம் உங்க குடும்பத்தை இன்று வரையுமா போஷித்த நல்ல தகப்பனுக்காக ஓ தேங்க்யூ சொல்லி நன்றி சொல்லி ஓ எல்லாரும் வாய் விடுவா தரங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். துதிக்கிறவன் ஆசைப்படுறவன் துதிக்கலாம், செபிக்கிறவன் ஆசைப்படுறவன் செபிக்கலாம். ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் கேட்கறது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவன் இப்ப ஆண்டவர்கிட்ட ஏசப்பான்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது ஏசப்பா இந்த இடத்துல ஓ யாரையும் பக்கத்துல பார்க்காதீங்க, சவுண்ட் கம்மியாகுது என்ன அப்படின்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா, ஏசப்பா இங்கதான் இருக்காரு, உங்க பக்கத்துல தான் இருக்காரு. ஓ உங்களை நிரப்ப அவர் பக்கத்திலேயே காத்திருக்கிறார். நீங்க உங்களை விட்டு கொடுங்க, நிம்மதியை கேளுங்க, சந்தோஷத்தை கேளுங்க, ஓ மகிழ்ச்சியை கேளுங்க. ஓ அன்னிமா சொல்லுங்க, அன்னிமா தினம் துதிங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவா நன்றி, இயேசுவா நன்றி, இயேசுவா நன்றி, நன்றி 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 நன்றி. ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓ நன்றி தகப்பனே, நன்றி செய்கிறே. ஓ நிரப்பு நிரப்பு. ஓ final Jesus நிரப்பு. உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணுதா அது உங்களோட சாய்ஸ். நீங்க இயேசுவை புகழலாம், அழகானவரே அருமையானவரே என்ன வேணா சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் தான், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் உட்கார போறோம். நீங்க 5 நிமிஷம் டக்குன்னு எல்லாம் துதிக்க பார்க்கலாம். எல்லாம் உங்களுக்கு விருப்பமான முறையில நீங்க துதித்து கொண்டே இருங்க. ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே, நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே, நன்றி பாடி வீரம் நட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே,
அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய கரம் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஆரம்பித்த ஆராதனையை உமக்கு சுகந்த வாசனையாய் நீங்க அங்கீகரித்த தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான காரியங்கள் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தின ஆண்டவரே, எந்த தொழில்நுட்ப கோளாறுகளும் எந்த பிரச்சனைகளும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மைக் ஆடியோ சிஸ்டம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார். இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி தலைக்கு மேல அப்படியாக தொடர்ந்து ஜெபங்களை காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மேன்மை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறக்காதவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மில் அன்பு வைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் சபத்தை கேட்பவர். சபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்னைக்கு நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். அமீன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னும் வளர்ந்து படிக்கிறவங்க வளர்ந்து படிக்கிற முடியாதவங்க நின்று கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா சேரலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து கொள்ளலாம். கஷ்டப்பட ஆசைப்பாராக. இப்போது நம்ம சிலச்சுட்டு ஆகலாம் சிரிச்சுட்டு அப்புறம் கத்துடைய வார்த்தைக்கு நேராக போய் கத்துடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொருக்காக நம்ம சிரிக்கிறோம். அமீன் சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு உண்டாவதாக. இப்பொழுது நம்ம தேசத்துக்காக நாம் சிரிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் குறிப்பாக 140 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. 1600 பாசைக்காரர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய தேசம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயை திறந்து இயேசுவா என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது. தேவனை அறிந்து கொள்ளப்பா. அறியாமல் இருக்கிறார்களே, அறியாமல் இருக்கிறார்களே, உன்னை அறிந்து கொள்ள வழி செய்யும். எல்லா வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அறியாமல் ஆண்டுகளப்பா இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனை காண கண்களை கொடுப்பீராக. உன்னை தடவி பார்த்தால் கற்றுக்கொள்ளட்டும். கற்ற உதவி செய்வீராக. இங்கே இந்திய தேசம் உமக்கு சொந்தமாகட்டும். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உன்னுடைய ஆணையை இறங்குவதாக. உன்னுடைய பிரசனம் இறங்குவதாக. தேவாதியானவர் இறங்கி உன்னுடைய அக்கினியை இந்தியா தேசத்தில் நீங்க போடுங்கப்பா. இயேசுவுக்கு இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை இந்தியா தேசத்தின் மீது இறங்கட்டும். ஆதியானவர் இறங்கி கிரியை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அத்தனை நபர்களையும் கர்த்தரை சந்திப்பீராக. திருநங்கைகளை சந்திப்பீராக. வாணிஜ மக்களை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் உருவாக்கப்பட்ட மக்களை சந்திப்பீராக. செவிதரை அற்றவர்களை சந்திப்பீராக. மனோ ஆண்டவரை குட்டினவர்களை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு சபைகளையும் நீ சந்திப்பீராக. ராஜா தகப்பனே, இரக்கம் தாங்கிப்பீராகப்பா. அறியாமல் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் கோடி கோடியா ஆண்டவரே கோத்திரம் கோத்திரமாய் கோத்திரம் கோத்திரமாய் உம்மிடத்தில் வருவார்களாக. அக்கினி அபிஷேகத்தை எங்கள் தேசத்தில் போடுகிறோம். அக்கினியாக போடுகிறோம். அக்கினி கட்டி பிடிக்கட்டும். இந்தியாவின் நீதி இறக்கம் சுவாமிங்க. ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் 49 மாநிலங்களில் தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். 42 மாவட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக. ராஜா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, யாராவது ஒருவர் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட
அம்மா இருந்து செபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட தகப்பனே, நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு கூட்டமாக கூடி தகப்பனே, இந்த உபவாச நாளில் தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மந்திரவாதிகளை ரட்சிக்க ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல தகப்பனே கொள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறது அப்பா. அவங்களை எல்லாம் நீங்க ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா பில்லி சூனி கட்டுல தகப்பனே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே பாவத்தினால் அழித்து கொண்டிருக்கிறாங்களே ராஜா. அவங்களை எல்லாம் நீங்க ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா உங்களுடைய ஜனங்கள் அப்பா ஏனோ நான் இருக்காதபடி ஒவ்வொருவருக்கு தகப்பனே உங்க அன்பு அரிசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு ஆத்மா பாரத்தை கொடுக்க ஆண்டவரே. யாருமே பாவத்தில் அழிந்து போகாதபடி ஒவ்வொரு வாலிபரை நீங்க கொடுக்கப்பா. பார்த்த இடத்துல எல்லாம் வாலிபர் தான் தகப்பனே பாவத்தில் அழிந்து போறாங்கப்பா. போதை கடுமையா இருக்கிறாங்கப்பா. அப்பா இந்த தேசத்து மக்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவனாகி கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கும் தகப்பனே பரிசுத்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. தேசம் எங்கும் தகப்பனே எழுப்புதனாலிய ஊற்று காண்டவரே. ஏசப்பா நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தேசத்து மக்களும் ரட்சிக்கப்படட்டும். ஏழை வாழைகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். மந்திரவாதிகள் புள்ளி சூனிக்கட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம்
இந்த தேசம் முழுவதும் உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்தியா தேசத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள, இயேசுவுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளப்பட்டதால் கர்த்தருடைய அக்கினி இறங்கப் போவதற்கால் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்பாவுக்கு சோதரம் நல்ல சோதரம் 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 அதுபடியாக நாம் செய்யலாம். கர்த்தருக்கு சோதரம். அப்படி இந்திய தேசத்தில் மதுபான கடைகள் அடைக்கப்பட வேண்டும், மதுபான பிரியர்கள் ரசிக்கப்பட வேண்டும். மதுபானத்தின் நிமித்தமாக எத்தனையோ ஏழை மக்கள் மிகுந்த கஷ்டப்படுறாங்க. குடிகள் குடிச்சு போட்டு வீட்டுக்கு போறாங்க. கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் அந்த மதுபான கடைகள் கொடுத்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. பெண்கள்லாம் அமைதிப்படுறாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் ரொம்ப சுதந்திரம் பயங்கர சண்டை போட்டு குடும்பமே பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அதான் அளவு வச்சு இதை அளவு வச்சு பாத்திரத்தெல்லாம் உணவு வச்சு குடிக்கிறாங்க. குடியை கெடுக்குமென்ற அவங்க அதிலே போட்டிருக்க அதனால தெரிந்து கூட இந்த குடியில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, போதை வஸ்துக்கள், அநேக போதை பொருட்கள் அடிமைப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கராயல், அது மாத்திரமல்ல காளான், இப்படிப்பட்டதான பான்பிளாக்கு, இப்படி பல போதை பொருட்கள் அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். போதைப் பொருள் தயார் பண்ற, கஞ்சாவை தயார் பண்ற, கஞ்சாவை விற்பனை செய்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதை உபயோகப்படுத்துகிற ஒரு சூத்திரம் வாலிபர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எத்தனையோ பேர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி கர்த்தர் இந்த மதுபான கடைகள் அடைக்கப்படவும், மதுபான குடிக்கிறவர்கள் மனமாறவும், குடும்பத்தை நேசித்து குடும்பத்தை அலையிலூயா குடும்பத்தை நடத்தக்கூடிய அவர்களை உண்டானபடியாக. ஐயோ குடிச்சு ஆண்டுவார் இவருடைய வருமானம் எல்லாம் விட்டு போதையா, வருமானம் வருது ஆனால் அந்த வருமானத்தெல்லாம் குடிச்சுட்டு வந்துடுறாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த குடியினால பலவிதமான வியாதிகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மதுபான கடைகள் அடைக்கப்படணும். மதுபான பிரியர்கள், மதுபானத்தை குடிக்கிறவங்க மனம் இருந்தபடியா எல்லா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மதுபான கடைகள் அடைக்கப்படுவதாக, அரசியல் தலைவரோடு கத்தர் பேசுவதாக, மதுபான ஃபேக்டரிகள் மூடப்படுவதாக, மதுபான பிரியர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. மது அறிந்துவிட்டு குடியை அனுபவிப்பா அனுபவிப்பா மக்களை அனுபவிப்பா, மனைவிமார்களை அடிக்கிறதும் பிள்ளைகளை அடிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற கணங்கள் மனம் மாறுவார்களாக. இயேசுவே நீ அன்பை விட அன்பே மதுபான பிரியர்களை ரட்சித்தீராக. போதை பொருளுக்கு அடிமைப்பட்டவர்களை ரட்சித்தீராக. போதை பொருளுக்கு அடிமைப்பட்டவர்களை ரட்சித்தீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கலாயனுக்கு அன்பே அப்பா, ஆனீசுக்கு கூலிக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் ரட்சித்தீராக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்க கூடாதபடி நம்முடைய கைகள் குடியை போகல கேட்க விடாதபடிக்கு நம்முடைய கைகள் முன்னமாகல கர்த்தர் இறங்கி வெளியே செய்யும். அற்புதமாய் ஆண்டவரே தேசத்திலே இறங்கி கர்த்தர் விடுதலை அற்புதமாகப்பா நன்மை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இதற்காக இந்த குறிப்புக்காக யாராவது ஒருவர் சிரிக்கலாமா? மதுபான கடைகள் அடைக்கப்பட வேண்டாம். மதுபான குடிகாரர்கள் எல்லாம் மன்னத்தில் உள்ளனும். அன்பரை இயேசுவை சுத்தராக ஏற்றுக்கொள்ளணும். முன்னாடி சந்தையும் ஆண்டவரே, அவங்க ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா
அரசாங்கம் கொடுக்கறதுன்னு சொல்லி குழு கடன் எல்லாம் வாங்கி நிறைய வச்சிருக்கிறாங்க. 10 குழு, 5 குழு, 7 குழுன்னு சொல்லி குழுல கடன் வாங்கி கட்ட முடியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 10 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க, மீட்டர் வட்டி, இப்படி ஸ்தோத்திரம் பல வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாம பல நபர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நாம் கிராமங்களுக்கு செல்வோமானால் பல விதமான நம்ம பேசுகிற பேச்சை பார்த்தா ஐயோ நாங்கள் ஏன் வாழ்றோம்னே தெரியல பாஸ்டர், கடன் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, ஆகவே நாங்கள் மடித்து போகலாம்ங்கிற நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், கடன் பிரச்சனையினாலே தூக்கு போட்டு மடித்துக் கொள்ளுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் ஜெபிக்கவில்லை என்றால் யார் ஜெபிக்க முடியும்? கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய முடியாது. இந்த பாரத்தோடு இருக்கிற தரங்கள், கடன் பிரச்சனையோடு இருக்கிற தரங்கள் விடுவிக்கப்படுவதாக. கர்த்தாவே, என் கரங்கள் விடுவிக்கப்படட்டா, கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாராக. தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் ஏற்கனவே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக. தகப்பனே, இந்த பாரத்தினால் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே தொடர்ந்தும் கடன் பாரங்கள் நீங்குவதாக என்று சொல்லி யாராவது ஒருவர் ஆண்டவரே வட்டிக்கு மேல வட்டி கொடுத்து கடன் பிரச்சனையில் ஈடுபட்டு கண்ணீர் கவலையா இருக்கிற இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா, நீங்களாம் விடுதலையாக்குன்னு சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியாது. கடன் வாங்காமல் இருப்பார், நீ கடன் கொடுப்பாய் இந்த வார்த்தைப்படி தெய்வம் எனக்கு கிரியை செய்ய முடியாது. இந்த கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாக முடியாது. யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? சொல்லப்பட்ட ஜபங்களுக்காக அவங்க சமூகத்தை நோக்கி அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சிறு கூட்டமாக ஆண்டவரே திருப்பின் வாசல்ல நின்று திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. கடன் வாருங்கள் ஆண்டவரே. குழுவில் ஆண்டவரே, ஒரு குழு 3 குழு 4 குழுன்னு எடுத்து ஆண்டவரே அந்த கடனை கட்ட முடியாம ஆண்டவரே அப்பா ரொம்ப சிரமப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, கடன் கொடுக்குற ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே மின்னும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அந்த பேங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா கடனை தள்ளுபடி செய்யணும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. கடன் கொடுத்து மக்களை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே வறுமையில் ஆண்டவரே அப்பா கொண்டு போய் தள்ளுறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேனேஜர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அதிகாரிகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே சோத்திர கடனை வாங்கினதுனால ஆண்டவரே அப்பா வறுமை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மரணத்தை நோக்கி கொண்டு போறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்திர. கடன் பிரச்சனை எல்லாருக்கும் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க போவதற்காக கடன் பாரங்கள் நீங்கத்தக்கதாய் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து ஜனங்களை மீட்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம் ஜெபத்தை கேட்க தேவாதி தேவனுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள், வாலிப தங்கச்சிமார்கள் காதல் என்கிறதான வலைக்குள்ள விழுந்துடுறாங்க. வலைக்குள்ள விழுந்துடுறாங்க. அது மாத்திரமல்ல, மொபைல்ல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. பல வாலிபர்கள் சூதாட்டம், மொபைல்லையே சூதாடுறாங்க. சீட்டாட்டி நிறைய பணத்தை விரயமாக்குகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளே, வாலிபர்கள் இன்னைக்கு அநேக இடங்களில் கூட்டமா போறாங்க. எங்க போனாலும் இந்த வாலிபர்கள் தான் முன்னாடியா நிற்கிறாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டிருந்தா இயேசுக்காக இவங்க வந்தா மனம் திரும்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாலிபர்களை தொடுங்கப்பா, வாலிப பெண்களை தொடுங்கப்பா. காதல் இருக்கிற மயக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரே நீ தொடுவீராக. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு துணிகரமாக
18 வயசு 19 வயசு வாலிப பிள்ளைங்க இருக்கும்போது, வாலிப பிள்ளைகள் இருக்கும்போது தவறான உறவு வைத்து வேலைகளை போட்டு மனைவியிடம் போயிடுவாங்க, வேலைகளுக்கு நண்பர்களிடம் போயிடுவாங்க. அந்த வாலிப பிள்ளைகளுடைய மனது எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமில்லை, வாலிப வயசில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் குடும்ப பானத்தை எடுத்து போட்டு அலைந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை ஏராளமாக வலைக்குள்ள சிக்கிவிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து போடும்படியால் அடிமைத்தனத்தில் இருக்கிற மொபைலுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரட்சியும், ஆவியானவரே எனக்கு கிரியை செய்யும். என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்வீராக என்று சொல்லி யாராவது ஒருவரை ஜெபிக்கலாமோ? நன்றி அப்பா. அந்தவரே இந்த வேலையிலே சப்பா ஸ்தோத்திரம் சப்பா. என்னுடைய வாலிபர்களுக்காக அந்தவரே வாலிப பெண்களுக்காக சப்பா உடைய பாதத்தில் வருகிறோம். அந்தவரே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சப்பா. அந்தவரே எங்கள் வாலிபர்களை அந்தவரே சப்பா நீங்கள் பாதுகாக்க வழிநடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். அந்தவரே போதை பழக்கத்தில் இருக்கிறதான வாலிபர்கள், அந்தவரே சப்பா குடிபான சப்பா குடிக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள், அந்தவரே சப்பா விளையாட்டாய் சப்பா புகைக்க ஆரம்பிச்சு அந்தவரே சப்பா செயின் ஸ்மோக்கரா மாறி இருக்கிற சப்பா வாலிபர்கள், அந்தவரே இப்படிப்பட்டதான ஒவ்வொரு வாலிபர்கள், அந்தவரே சப்பா அநேக வாலிப பெண் பிள்ளைகள், அந்தவரே சப்பா ஸ்தோத்திரம் சப்பா தவறான சப்பா ஸ்தோத்திர காரியங்களுக்கு போகிறதான காரியங்கள் சப்பா ஸ்தோத்திரம் காதல் என்கிற அடிமத்தனத்துல இருந்து சப்பா ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை நீங்க தருவீராக என்று சொல்லி சப்பா நாங்க ஜெபிக்கிறோம். அந்தவரே நீரே விடுவிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். பிரசங்கி சொல்லுகிறத போல மாயை 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 எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே இருக்கிறதான எல்லாம் மாயை என்பதை அன்றுவரே வாலிபம் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. அன்றுவரே வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை என்ன என்று சொன்ன வார்த்தையின்படியாய் அன்றுவரே சபா ஸ்தோத்திரம் சபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றுவரே வாலிபத்தை காத்துக்கொள்ள அன்றுவரே வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றுவரே கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிப பெண் பிள்ளைகளே எத்தனையோ பேர் அன்றுவரே சபா ஸ்தோத்திரம் சப்பா பின்வாங்கி போன நிலைமையில இருக்கிறாங்களே, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே, அன்றைய கூலிப்பு போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சப்பா சொல்ல ரசிங்க. அன்றைய சபைக்குள்ளாக இருந்து அன்றைய துணிகரமாக செய்கிறதான அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் சப்பா நீங்க மன்னித்து அன்றைய சப்பா சூத்திரம் அவங்களை ரசித்து சப்பா நீங்க சபைகளுக்குள்ளாக கொண்டு வாங்க ராஜா. அன்றைய காதலங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக. போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறதான வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவார்களாக. அன்றுவரே சப்பா ஸ்தோத்திரம் மதுபானத்துக்கு சப்பா வாலிபர்களா அடிமைப்பட்டு போயிருந்தாங்க. இப்போ வாலிப பெண் பிள்ளைகளும் அன்றுவரே பெங்களூர் போன்ற பட்டணங்கள்ல அன்றுவரே எவ்வளவோ காரியங்களை நாங்கள் நியூஸ்ல பார்க்கிறோம். அன்றுவரே சப்பா அப்படிப்பட்ட வாலிப பெண் பிள்ளைகளை அன்றுவரே நீங்க சந்திங்க. அன்றுவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அன்றுவரே இன்னுமாய் சப்பா ஸ்தோத்திரம் சப்பா போதை ஊசிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் சப்பா ரட்சிக்கப்படணும். அன்றுவரே சப்பா ஸ்தோத்திரம் மொபைல் அடிக்ஷன் அன்றுவரே சப்பா இப்படியாக அன்றுவரே ஒவ்வொரு அடிக்ஷன்ல இருக்கிற வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளும் அன்றுவரே ரட்சிக்கப்படுவார்களாக. வாலிப பெண் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்துல ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அன்றுவரே சப்பா ஸ்தோத்திரம் வெளியே போகும்போது வரும்பொழுது சப்பா பயபத்திரமா போயிட்டு அன்றுவரே வீடு திரும்ப அன்றுவரே அந்த பாதுகாப்பை நீங்க கொடுங்க. அரசியல் அதிகாரிகளோட பேசுங்க. அன்றுவரே போலீஸ்களோட சப்பா நீங்க அன்றுவரே போலீஸ் அதிகாரிகளோட பேசுங்கப்பா. அன்றுவரே சப்பா ஸ்தோத்திரம் அன்றுவரே சப்பா சட்டத்தை சப்பா ஸ்தோத்திரம் இன்னுமாய் சப்பா ஸ்தோத்திரம் அன்றுவரே ஸ்ட்ராங் பண்ண கிருபை செய்யுங்க. அன்றுவரே நீங்களே சப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்க வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாரையும் வச்சுட்டு சப்பா நீ சப்பா சபைக்குள்ளாக கொண்டு வர போகிறதா இருக்கா அவங்க நன்றி. இயேசு மூலமா ஜெபிக்கிறேன். சிறுபிள்ளைகளுக்காக நாம் செதிக்க போகிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகளை இன்னைக்கு கடத்துறாங்க, கடத்தி கண்களை பிடிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கிட்னியை பிடிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல சோதர நரபலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாலிய பராக்கிரத்துக்கு ஈடுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். சின்ன பிள்ளை என்று கூட பார்க்காமல் கதற கதற வைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதை நாம் பார்த்து எப்படி சும்மா இருப்பது? நீங்கள் நானும் மௌனமாக எப்படி இருப்பது? தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அருமையான
முன்னாடி பாதுகாப்பு நிறைய தேவைப்படுது வேற எதுவும் பண்ணுறாங்க பாலிக்கு பசங்களையும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆண்கள் போதை கடிக்க பண்ணக்கூடாது எந்த கெட்ட போகக்கூடாது பாலிக்கு பெண்கள் பெண்களும் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாம பாதுகாக்கணும் தேசிய அடுத்தபடியாக நாம் சிரிக்கலாம். நம்முடைய சபையின் மூலமாக 2-3 நாள் நடைபெற்ற சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காகவும் குறிப்பாக சென்ற எல்லா இடங்களிலிருந்தும் இந்த நாள் ஆராதனைக்கு அநேக ஜனங்கள் வரத்தக்கதாக புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ராஜா அவருடைய 4 சகோதரிமார்களும் அவருடைய கிராமங்களுக்கு சென்றவருடைய வசனத்தை விதைத்திருக்கிறார்கள். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 1 10 100 விளைய செய்ய தெய்வம் உதவி செய்து ஏற்ற சமயத்தில் சபைக்குள்ள நீர் கொண்டு வருவீராக. அவருடைய பிரசனத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவையா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஒவ்வொரு கத்தாவே எந்தெந்த இடங்களில் இந்த கைப்பிடியில் சென்றதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவங்களை பேசி அவங்களுடைய துயரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா சபைகளை கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறோம். கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்ய வல்லமையில் உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் ஒரு 10 நிமிஷம் நேற்று முன்னாலே சுவிசேஷ ஊழியம் நடந்ததை அன்பான தம்பி அவர் போட்டு காமிப்பார். எப்படி அவங்களுடைய பேட்டி ஷார்ட்டாக கேட்பாரு, அதை போட்டு காமிப்பாங்க. அந்த ஊழியத்தினுடைய இது என்ன, நாம் இதற்காக இருக்கிறோம், நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பார்த்து சொல்லுவோம். சண்டே போட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க தம்பி. தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பெருநாமமாக இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் விசேஷமாக நம்முடைய திருச்சபை சொல்கிறோம் இன்னும் வளர்ச்சி அடையணும். நம்முடைய திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ பொருட்கள் தேவை இருக்குது. ஸ்பீக்கர்லாம் சரியாக உட்காரணுக்கு, மைக்கெல்லாம் சரியாக உட்காரணுக்கு. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், நம்முடைய திருச்சபையில் சேர்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. சேர்லாம் நம்ம ரொம்ப கம்மியாகிடுது. சேர்ஸ் ரொம்ப கம்மி. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், நம்முடைய திருச்சபையில் சாப்பிடுவதற்கு சாப்பாடு தட்டு 10 தான் இருக்குது. இப்படி பல தேவைகள் இருக்குது. டோர் போடணும், சர்ச்சுடைய கதவு போடுவதற்கு, அப்புறம் வாகனம் நிறுத்துவதற்கு அந்த தளத்தை போடுவதற்கு, இதற்காக தேவைகளுக்காக நம்ம செலுத்தணும். அது மாத்திரமில்லை, நமக்கு வாகன வசதி இல்லாததுனால தூரத்திலிருந்து வருகிறவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆராதனைக்கு வருவதற்கே ரொம்ப தடையாக இருக்குது. ஆகவே கர்த்தர் 12 பேர் உட்கார்ந்து வர மாதிரி நல்ல ஒரு வாகனத்தை தேவன் தரும்படிக்காக இதற்காக நம்ம சொல்லலாமா? சபையின் தேவைகள் சந்திக்கப்படும்படியா அன்றே சபையின் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வாகன வசதியை தாங்கப்பா. திருச்சபையை கதவு போட உதவி செய்தப்பா. அன்றே அப்பா ஆத்மாக்கள் வர அன்றே அப்பா தடையாக இருக்கிற அன்றே தடைகள் எல்லாம் விலகட்டும். அன்றே வாகன வசதியை தாங்கையா தேவன் அவனை கிரியை செய்தாங்க. இன்னும் அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய மைக்கு, அவருடைய ஆம்பு, அவருடைய ஸ்தோத்திரம், ஸ்பீக்கர்ஸ், அவருடைய நல்ல ஒரு லேப்டாப், அவருடைய கணிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய லேப்டாப் இருந்தால் அவருடைய அப்பா ஸ்தோத்திரம் நம்ம யூடியூப்ல போடுவதற்கு அவருடைய வசதியாக அவருடைய ஸ்தோத்திரமா அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். கர்த்தர் சபையின் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவர்தான் இப்பொழுதே இருப்பீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹalleluya. நாம் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நாம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. ஹalleluya. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 16 யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மைக்கில் வாசிக்கும்படி தயவு செய்து மைக்கில் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவர் தம்முடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை சீசர்களுக்கு சொல்லுகிறார். நான் கொஞ்ச காலத்துக்குள்ள நான் மறிக்க போகிறேன். நீங்க நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது. ஆனால் ஒரு நாள் அறிவீர்கள், நீங்கள் ஒரு நாள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் தான் மறிக்க போவதையும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதையும் சீசர்களுக்கு மறைவாக அவர் சொன்னார். ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை கேட்ட உடனே சீசர்களுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அவர்கள் சில சமயங்களில் அவர் வேற எதையோ சொல்கிறார் என்று சொல்லி அசால்ட்டாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னபடியே நீங்க துக்கப்படுவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றவர்கள் எல்லாம் பிடித்து சிலுவையிலே அவரை அடிக்கும் பொழுது சீடர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள். பேதுரு என்று சொல்லக்கூடிய சீடன் ஆண்டவராகிய விசாரிக்கிற இடத்திலே அவனும் போகிறான். அங்கே போகும் பொழுது நீயும் இந்த இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லி ஒரு பெண் கேட்கும் பொழுது இல்லை என்று சாதித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே பேதுருவிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். நான் சேவல் இன்று கூறும் முன்னே நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லியிருந்தான். அதே மாதிரியாக நீயும் அந்த மனுஷரோடு இருந்தவங்க என்று சொல்லும் பொழுது பேதுரு 3 தடவை மறுதலித்தான். அப்பொழுது சேவல் கூறிட்டு, அப்பொழுது இயேசு அவனுடைய முகத்தை பார்த்தார். வெளியே வந்து தேம்பி தேம்பி மனம் கசந்து அழுதான். அழுத அந்த சூழ்நிலையில் தான் அப்பொழுதுதான் இவர் இதை குறித்துதான் சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்தான். மிகவும் துக்கித்தான். துக்கம் அவனை வாட்டியது. சீடர்களுக்குள்ள வாழ்க்கையிலே துக்கங்கள் வாட்டியது. சமாதானத்தை இழந்து விட்டார்கள். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் துக்கப்பட்டு இருக்கிறீங்க, துயரப்பட்டு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் உங்களை மாற்றி வதைத்துக் கொண்டிருக்கிறது. குறைவு ஒரு பக்கம் உங்களை மாற்றி வதைத்துக் கொண்டிருக்கிறது. வியாதி ஒரு பக்கம் உங்களை வியாதி அணைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்கள்
துக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். தம்பிராமின்னு சொல்லுங்க, தம்பிராமின்னு சொல்லுங்க. கடன் பாரத்தினால துக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். மற்றவர்கள் அவமதித்து பேசுகிற அந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். மற்றவர்களால வேண்டாத பேச்சுகளை கேட்டு ஏன் இந்த வாழ்க்கை என இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொல்லி பலவிதமான சிந்தையோடு கூட இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே நலப்படு, மகளை தொடர்ந்து நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன், உன் துயரங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன், உன் நிந்தையை நான் மாற்றுவேன், உன் அவமானத்தை நான் மாற்றுவேன், உனக்கு குறை என்ன இருக்கிறது என்று சொல்லி நீ வந்திருக்கிறாயா? அந்த குறையை நான் தீர்க்கலாம். இன்றைக்கு இந்த மதியான வேலையில சபையில நான் லாபம் கொண்டிருக்கிறேன். உன் குறைகளை உன் குற்றங்களை மாற்றி அமைக்க வல்லமையுள்ள தேவன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் அலசி பார்க்கும் பொழுது துக்கப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்களை நாம் பார்க்க முடியும். அன்புடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 பேரையும், புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 பேரையும் நான் காமித்து கொடுத்து உங்களுக்காக நான் சிரிக்க ஆசைப்படுகிறேன். நாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சீலோவிலே அன்னாள் என்பதால் உட்கார்ந்திருந்தான். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாருக்கு கண்ணோக்கி பார்த்து அடியானை மறவாமல் அடியானுக்கு ஆண்களை கொடுத்தீரானால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனே கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பே, அவன் தலையிலே சபர்வம் கட்சி பாடுவதில்லை. அப்படி போட்டார்கள். நான் அழகிய சொல்லுங்கள். இந்த அண்ணனுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு துக்கம் மாட்டிக் கொண்டே இருக்கிறது. எல்கானா என்று சொல்லி ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் பேர் அன்னாள், இன்னொரு பேர் என்ன சொல்ல பார்க்கலாம், வெளினா. இந்த வெளிநாடுல பயங்கரமா இவளை துக்கப்படுத்துறான். திட்டா பயங்கரமா திட்டுறான். சுற்றும் பொழுது ரொம்ப வேதனை, துக்கமும் வேதனை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்துல அவமானப்படுத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்துற காரியம் இவனை மாற்றி வகைத்துக் கொண்டு இருந்தது. மிகவும் அழுதால், மனம் கசந்து அழுதால், தேவ சமூகத்தில் அழுதால், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கருதியானால் அவன் சவரன் கத்தி அவன் மேல படுவதில்லை, என்றைக்கும் உமக்கு ஒப்புக்கொள்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுதால் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய துக்கங்களை, அவனுடைய துயரங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அருமையான சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நிந்தை தெரியுமா, எத்தனை அவமானப்பட்டான். ஊரார் ஒரு பக்கம் பேச்சு தூத்துவாங்க, பல பேர் பேசுவாங்க, ஏராளமா எக்காலமா பேசுவாங்க. தான் சொந்த குடும்பத்திலே இருக்கிறவங்க எல்கானா சொல்லி பார்க்கிறாரு, அன்னாலே 10 பிள்ளை பார்க்கிறோம், நான் உனக்கு பெரியவன் இல்லையா, நான் பெருசு இல்லையா,
எப்படி சொல்லி கூட அவர் மனம் அசந்து மனம் நொந்து துக்கத்தோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வருட தூரம் தெய்வ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அழுது புலம்புவான். மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. அண்ணாவுடைய துக்கத்தை பார்த்த தேவன் அண்ணாவை கடாட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அலையா சொல்லுங்கள். அந்த பெற்ற பிள்ளைய பால் மறந்த உடனே அவர் எப்படி சொன்னாலோ, கர்த்தாவே உமக்கே அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாலையா, அதே போல அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலேயே அந்த ஆண் பிள்ளைய பால் மறந்த உடனே விட்டுட்டு போயிட்டார். ஏழி வயசானவர், ஏழி வளர்க்க முடியாது. ஏழியின் பிள்ளைகளோ தாறுமானவர்கள், தாறுமாறான காரியங்களை செய்கிறவர்கள். அண்ணாவுக்கு கவலை இல்லை, என் பிள்ளையை எப்படி ஆனாலும் வளரட்டும், கர்த்தர் கைவிட மாட்டார். என் பிள்ளையை வளர்ப்பதில் அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனா அன்னியான சாமுவேல அந்த குட்டி பையனை தேவ சமூகத்தில் தேவன் குறிப்பிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்த தம்முடைய வார்த்தையை அவனுக்கு காது கேட்க அவர் சொன்னார். சனங்கள் எல்லாம் முறுமுறுப்பாங்க. ஒரு யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா பயங்கரமா இது பண்ணுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. ஆனா சாமுவேல் விளையாடுறோ கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானதையே செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கிறதா? துக்கம் உங்களோட கூட இருக்கிறதா? எனக்கு குழந்தை இல்லையே, என்னை அவர்களுடன் பேசுறாங்களே, எனக்கு பல கஷ்டத்துல நான் அனுபவிச்சு வந்த பாஸ்டர், எனக்கு நெருக்கம் தாங்க முடியல, நான் ஏன் வாழணும்னு சொல்லி பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் அதே அண்ணாவை கலாச்சித்த ஆண்டவன், நான் உன்னை கலாச்சிக்க போறவங்கள, நான் உன்னை கலாச்சிக்க போறவங்கள, நான் உன்னை நினைவு கூற போகிறேன். என் நினைவு ஒன்று நினைவல்ல, உன் நினைவு என் நினைவல்ல. இன்னைக்கு நீ வந்திருக்கிறது ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். கர்த்தருடைய மேகம் உன் மேலே இறங்கும், கர்த்தருடைய மகிமை உன் மேலே இருக்கும். நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா ஒண்ணு நான் இருந்து நீங்க விற்று கொடுத்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று தருவீங்க. எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அது நிச்சயமா ஆண்டவர் செய்வார். பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறாப்பா, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறாப்பா, நான் உங்க பிள்ளை மகன் வந்திருக்கிறேன், உங்க மகன் வந்திருக்கிறேன், எனக்கு அற்புத செய்ய, எனக்கு அற்புத செய்ய, உங்க அற்புத கரை எனக்குள்ள வரட்டும், உங்க அற்புத வல்லமை மத்தியில் வரட்டும். நான் துக்கத்தோடு வந்திருக்கிறப்பா, இந்த துக்கத்தை மாற்ற உங்களால் தான் முடியும், மாற்ற முடியும். எரிச்சலோடு இருக்கிற எரிச்சல் நாவை இதை விட்டு நீங்கட்டும். எனக்கு விரோதமாக எழுந்திருக்கும் மனிதர்கள், ஆண்டவரே என்னை நெருக்கிறவங்க, என்னை ஏமாற்றுறவங்க, எனக்கு விரோதமாக செயல்படுறவங்க எல்லாம் ரசிக்கப்படணும், சந்திக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் வந்திருக்க உடைய பிள்ளைய கண்ணாத்தி பாருங்க. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நீ பிள்ளைகளை பாருங்க. எனக்கு படிப்புல ஞானம் வேணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் செய்கிற தொழில எனக்கு ஒரு விருத்தி உண்டாகணும், என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாகணும், எனக்கு ஒரு செல்வம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற குறைவு நீங்கணும். என் ஆலையா ஆலையா என் குடும்பத்துல ஒரு செழிப்பு வரணும், எவ்வளவு உழைச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. நீங்க இறங்க பாராட்டீங்க, உங்க கரை இறங்குவதாக, உங்க கரை இறங்குவதாக, உங்க கரை இறங்குவதாக, அற்புத கரை இறங்குவதாக, அற்புத கரம் இறங்குவதாக, ஆணி வாய்ந்த கரம் இறங்குவதாக, நன்மை செய்கிற கரை இறங்குவதாக. வாய் திறந்து கேளுங்க, எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. என்ன பண்றாலும் நீங்க வந்திருக்கிறீங்களா? எதை நம்பி வந்திருக்கிறீங்களா? எந்த காரியத்துக்காக நீங்க தெய்வத்தில் வந்திருக்கிறீங்களா? சொல்லி சொல்லி கேளுங்க, சொல்லி சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய மேகம் இப்போ உங்க மேல இறங்க போகுது. நல்ல கண்ணம் கொடுங்க,
நீங்க வெளியே பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆவியானவர் இறங்குற நேரம், ஆவியானவர் விடுதலை தருகிற நேரம், ஆவியானவர் வந்து உங்க மேல இறங்குகிற நேரம் வந்தாச்சு. கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு சிரசின் மீதும், ஒவ்வொரு சிரசின் மீதும், ஒவ்வொரு சிரசின் மீதும் தேவனுடைய ஆவி பாய்ந்த கரம் இறங்குவார். ஆவியானவருடைய கரம் இறங்குவார். 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 அவருடைய காரியங்கள் ஆசீர்வாதமானவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் மாறும் என்ற அந்த வார்த்தையின் வழியாக ஆவியானவர் இறங்குவதாக, இறங்குவதாக. கையை தட்டுங்க அப்படி சொல்லும்போது நீங்க கையை தட்டா போதும். அப்போது நீங்க பாட்டு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ மகிமை ஞாபகம். அங்கீங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. கீழே விழுந்தாலும் கூட பரவாயில்ல. அபிஷேகம் மேலே இறங்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமா செய்வார். நீங்க வெறுமனையா வந்து வெறுமனையா போகிறது வரல. நீங்க விட்டு கொடுத்தா மேலே போவாரு. அபிஷேகம் உங்க மேலே இறங்கி கர்த்தர் செய்யுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கடாட்சிக்க போகிறார். தொழுதாயின் கனி இன்னைக்கு உங்களுக்கு இறங்க போகிறார். தொழுதாயின் கனி என்று சொல்லக்கூடிய இயேசு உங்க மேல இறங்கி அவர் நிழலிட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க துன்பத்தை மாற்றுவார். உங்க கண்ணீரை துடைப்பார். உங்களை ஆறுதல் கொடுத்துவார். நீங்க எந்த சூழ்நிலையில வந்தாலும் சரி கர்த்தர் இன்னைக்கு இறக்கம் காமிப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு இறக்கம் காமிக்க போறார். நான் கையை தட்டுங்கன்னு சொல்லும் பொழுது தட்டா போடுறோம். நான் சொல்லும் போது தட்டுங்க. நான் சொல்லும் போது தட்டுங்கன்னு சொல்லும்போது தட்டா போடுறோம். சுகம் தண்டியே நன்றியா.
கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை நன்மை பிள்ளைகளுடைய சிரசில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் நாம் ஒரு ஞானியை முன்னெடுத்து நீக்குவேன் என்ற வாக்கியங்கள் காண இருக்கிற வழி, இடுப்புக்கு கீழே இருக்கிற வழி இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே நன்றி அப்பா. அவன் மருத்துவ இருக்கிறீர்களா? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காமிங்க, வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. கடன் பிரச்சனை நீங்குவதாக, கட்டுகள் அழிப்பு வருவதாக, துறைத்தனமான சத்துருவின் மரணங்களை இயேசுவின் நாமத்தில் செயலடைக்கப்படுவீராக. அந்தகார கிரியைகள் அழிவதாக, அந்தகார வல்லமை அழிவதாக, துறைத்தனமான சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி கிரியை செய்யப்படும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கப்பா. என் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்யும். அற்புதமாய் அதிசயமாய் கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார். நன்மை கொண்டு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் உட்கார்ந்து கொள்வோம். கடந்த 2 மாதத்துல நம் திறப்பின் வாசம் சபம் ஆரம்பித்து 2 மாதம் ஆகிவிட்டன. இந்த 2 மாதத்துல வந்த தேவ பிள்ளைகள் உங்களுக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி, இன்னைக்கும் நடந்த சபத்துல என்ன நடந்தது என்பதை நீங்கள் சாட்சியாக சொல்லும்படி உங்கள் அண்ணா கேட்கிறோம். மைக்கில் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். போன மாதம் வந்து நான் தெற்கல்வாசல் ஜபத்துக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து இருதயத்தில் வந்து ஒரு காரியத்துக்கு குறித்து பயங்கரமான மன போராட்டங்கள், இருதய பலகீனமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஜப வேலையில் வந்து ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தை குறித்து எனக்கு அந்த இதே இல்லாமல் எனக்கு ஒரு சுகம் கொடுக்கணும், அதை வந்து எனக்கு நீங்கள் தான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ ஜப வேலையில் வந்து ஜெஸ்ஸின் வந்து அப்போ வந்து நல்லா ஆராதனை நடத்திட்டு இருக்கிறப்போ நானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ என் இருதயத்தில் அப்படியே வந்து ஒரு பனி கொப்பான ஒரு இருதயத்தில் வந்து அப்படியே பனியாக இருந்தது. ஆனால் அந்த பனிக்கு ஒப்பான இது வந்து இறங்க இறங்க வந்து என் இருதயத்தில் இருக்கிற பாரம் மாறுறத நான் உணர்ந்தேன். இயேசு நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல் இப்போ ஜப வேலையில் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஆராதனை வேலையில் நான் இருந்தேன். எல்லாம் எழுப்பி நின்று முழங்கால் பண்ணிட்டு தான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மீண்டும் எல்லாம் எழுப்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி நின்று ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்க வந்து என் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. இறங்குறப்ப வந்து நான் நின்றுட்டு இருந்தவன் எப்படி முழங்கால் படிக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப வந்து பாட்டு புக்கு மேலேயும் பைபிள்லேயும் வந்து நான் முழங்கால் படிக்கிட்டு இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் அப்பா இறங்குனதை நான் உணர்ந்தேன். தேவனுக்கே மகிமை உண்டாகுறாங்க. இன்னொரு சாட்சிக்காக அப்பா என்னை நிறுத்திருக்கிறாரு. நேற்று வந்து அம்மா வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி வந்து காட்டுக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க. காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு சாயங்கால வேலையே மதிய வேலையே தெரியல. ஆனால் வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரோட்டுக்கு வந்துருச்சு. அம்மா வந்து அதை முடுக்கலான்னு போயிருக்கிறாங்க. அப்போ அம்மானாலே அதை கட்டுப்படுத்த முடியல. 2 சைடு காங்கை ரோட்டில் 2 சைடு வந்து எவ்வளோ அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா காரு, லாரி, பைக்கு அத்தனை நின்று இருந்திருக்குது. ஆனால் ஒரு 100 கேப்பில் வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஒரு பாதிப்போ ஒரு அடியோ கீரலோ எதுவும் விழுகல. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தேவ தூதர்களை கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி வந்து அதை வந்து தப்பி வச்சிருக்கிறாரு. அது வந்து ஒரு பொருத்தனை எடுத்து வச்சா அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு எந்த ஒரு சேதமும் வரல. சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருக்கே மகிமை. ஜீவனை பாதுகாக்கிற கர்த்தர். அங்கீகாரம் இருக்கு. இவனா நிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே அவன் கர்த்தர் தூதர்களை கொண்டு சாட்சி சொல்ல முடியுமா? இந்த மாதம்
வந்தேன். ஜஸ்பின் ஆராதனை நடத்துகிறப்போ என்னையா இருக்க அபிஷேகம் இறங்கி இங்கே இருந்து ஆடிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டேன். அதே மாதிரி எனக்கு ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஜெபிக்கிற அறிவு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏசப்பா வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டுங்கய்யா, ஒரு பாட்டு வந்து எனக்கு போட்டுட்டே இருக்காரு. அந்த பாடு வந்து ஆராதனை பாடு சொல்லிட்டு அந்த பாட்டில் எனக்கு பாடுவாங்க. பாட்டு எழுதிட்டீங்களா? இல்லை எனக்கு தெரியுங்க. பின்மாரியின் அபிஷேகம் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எறும்பு பள்ளத்தாக்கிலும் ஒரு தேனத்தை நான் கண்டேன், அதிகாரம் தந்திடுமே, இத்தனையாக உரைக்கிடுமே, எறும்பு பள்ளத்தாக்கிலும் ஒரு தேனத்தை நான் கண்டேன், அதிகாரம் தந்திடுமே, அக்கினிமலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, கருமேல் ஜெபவேளையில் உங்கள் கைகளும் பெரும் கண்ணீரே, ஆகாவும் நடுங்கிடுமே, அக்கினிமலையாக பொழிந்திடுமே, கருமேல் ஜெபவேளையில் உங்கள் கைகளும் பெரும் கண்ணீரே, ஆகாவும் நடுங்கிடுமே, அக்கினிமலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லிட்டே இருக்கிறது பாருங்க, எவ்வளவு அருமையா பாயசம் அளவுல ரொம்ப அருமையா பண்ணாங்க ஐயா. அப்படின்னு சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஒரு கருத்தை தட்டி ஒரு மகிமை சொல்லுங்க. நீங்க பாருங்க, அபிஷேகத்துல கத்தை நிரப்பி அவங்க தூக்கி இங்க போய் வீசிக்கிறாங்க. ஆராதனை வேலையில கத்தை நல்லதான். வேற யாருக்கும் வேற யாருக்கும் இன்னொரு நிமிஷம் இன்னைக்கு மாசம் கலைஞர்களா இல்லைப்பா, இருக்கா? அவ்வளோதான். சரி, நம்ம ஜெபித்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நன்றி பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். நம்ம அனைவரும் குறிச்சு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாங்க. தேவ கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இது மட்டும் உடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க.
ஆண்டவரே, நாளை மறுநாள் நினைக்கிறேன் ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். முதல் ஆராதனை, நம்முடைய 2வது ஆராதனை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 2 ஆராதனையிலும் இந்த பிள்ளைகள் கலந்து கொண்டு உங்களை மையப்படுத்த உதவி செய்யும். இதுவரை நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறாங்க. உங்களுடைய சம்பூர்ணமான கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வளர்த்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்.